ஹலோ கைஸ், வெல்கம் டு சிம்பிள் பைக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆப் டெவலப்மெண்ட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஃப்ளட்டரோட பேசிக்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளட்டர் தான் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ளட்டர் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம்ஒர்க். இது வந்து கூகுள் கிரியேட் பண்ணது. ஆஹ் அதே மாதிரி இது வந்து ஃப்ளட்டர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். அதாவது இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்னா வந்து இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டூல்ஸ் இல்லைனா பேக்கேஜஸ்ன்னு சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சாஃப்ட்வேர் லேப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ZenReviews.online. இது வந்து ஒரு ரிவ்யூ போர்ட்டல். இந்த போர்ட்டல்ல நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் ரிவ்யூவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம வேணா ரிவ்யூ பண்ணவும் செஞ்சுக்கலாம். இதுக்கான இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ளட்டர் வந்து இப்போ எஸ்டிகேவாக இருக்குது. ஃப்ளட்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஐடி வேணும். இப்போ ஐடினா வந்து அது ஒரு சாஃப்ட்வேர் தான். இப்போ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் வந்து ஃப்ளட்டரை ஆக்சஸ் பண்ணி நம்ம வேணுங்கிற ஆப்ஸ் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். இப்போ விண்டோஸில் நம்ம ஆப்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இல்லை விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணலாம். இதே நம்ம மேக் ஓஎஸ்ல ஆப்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் எக்ஸ் கோட் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ளட்டரோட யூசஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி நம்ம நேட்டிவ் ஆப்ஸில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நேட்டிவ் ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டில் வந்து நேட்டிவ் ஆப்ஸ்னுவாங்க. இப்போ ஐஓஎஸில் ஒரு ஆப் டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து ஸ்விஃப்ட் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இதுவே ஆண்ட்ராய்டில் ஒரு ஆப் டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜாவா இல்லை காட்லின் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஐஓஎஸ்க்கு ஒரு லாங்குவேஜ், ஆண்ட்ராய்டுக்கு ஒரு லாங்குவேஜ், தனித்தனி லாங்குவேஜ் கற்றுக்குன்னா 3 லாங்குவேஜ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி 2 பிளாட்ஃபார்மில் நம்ம ஆப் டெவலப் பண்ணுற மாதிரி தான். இதுவே ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வெறும் டாட்டுங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு நம்ம ஐஓஎஸ், ஆண்ட்ராய்ட், லினக்ஸ், விண்டோஸ், மேக்ஓஎஸ் இந்த மாதிரி மல்டி பிளாட்ஃபார்ம் ஆப்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ எதனால் ஃப்ளட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டரோட அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட் ஃப்ரேம்ஒர்க். அதே மாதிரி ஃப்ளட்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட்டாக இருக்குது. இதை ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். அப்புறம் வந்து ஃப்ளட்டரில் வந்து ஒரு ஆர்ட் ரீலோடுங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா, இப்போ ஆர்ட் ரீலோட்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபோனில் சேஞ்சஸ் பண்ணி அதை சேவ் பண்ணால் அந்த அடுத்த செகண்டே இந்த ரியல் டைமாக நம்ம சேஞ்சஸ் வந்து அந்த ஆப்பில் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி டீபக் பண்ணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. அப்புறம் வந்து ஃப்ளட்டரில் வந்து நம்ம அட்ராக்டிவ் வேல கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஃப்ளட்டரில் வந்து ஒரு லார்ஜ் கம்யூனிட்டி இருக்குது. அதாவது வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு டவுட் இல்லை ஏதாவது ஒரு இதுவாக இருந்ததுன்னா நம்ம அந்த கம்யூனிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த சொல்யூஷன்ஸ்லாம் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளட்டர் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஆப்ஸில் எதெல்லாம் ஃப்ளட்டரில் வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, கூகுள் ஆட்ஸ், eBay மோட்டார்ஸ், கூகுள் பே, ட்ரீம்11 இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணாங்க. இது இல்லாமல் அப்புறம் பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி அலிபாபா இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் கூட ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஆப்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃப்ளட்டரில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ டாட்டுங்கிற அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஃப்ளட்டரோட விஜெட்ஸ் தான். பாய்.